டார்லிங், உன் பசங்க வளர்ந்துட்டாங்க. கெட்டிங் ஓல்டர். நேத்து தான் ஹனிமூன் பத்தி பேசினேன். கண்டிப்பா அது போகணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? அப்பானா அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப ஒரு வீட்டுல இல்லைன்னு தெரியும். அப்பா அம்மா வெளில போறத பார்த்தேன். வீட்டுல வேற யாரும் இல்லல்ல. அண்ணன் இல்லல்ல. I take you out. Dinner. Breakfast. Coffee. Lunch. Tea. Dinner. நாளைக்கு படிச்சு வேலை செஞ்சா எப்படி? அங்க படிச்சு அங்க வேலை செஞ்சு காசு வாங்கி அங்க டாக்ஸ் கட்டுவீங்க. அங்க நாடு நல்லா இருக்கும். இங்க படிச்சு இங்க வேலை செஞ்சு இங்க டாக்ஸ் கட்டலாம்ல. நம்ம நாடு இன்னும் நல்லா இருக்கும். நானும் நல்லா இருப்பேன்ல. സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ ഇന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ സൂര്യണ്ണന്റെ വാരണായിരം മൂവിയിലെ അടുത്ത സീനാണ്. കഴിഞ്ഞ സീനിന്റെ അകത്ത് ലാസ്റ്റ് സീനായിരുന്നു. അത് കൂടാതെ തന്നെ അവിടെ ഒരു എന്താ പറയാ ഇനി മീറ്റ് ചെയ്യോ ഇല്ലേ എന്നുള്ള ഒരു സംഭവം അവിടെ നമുക്ക് തന്നിട്ടുണ്ട്. അതൊരു റൊമാൻറ്റിക് സീന്, ഗംഭീര സീൻ തന്നെയാണ്. കാരണം ട്രെയിൻ പ്രപ്പോസൽ സീൻ എന്ന് പറഞ്ഞിട്ട് തന്നെ ഇങ്ങനെ കീവേഡ് ഉണ്ട്. നമ്മൾ നോക്കുന്ന സമയത്ത് അത്രയും ഗംഭീര സാധനമായിരുന്നു. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും നേരെ ആ സീനിന് ശേഷം, അതായത് സോങ്ങിനും ശേഷമുള്ള സീൻ എടുക്കാം. തുടങ്ങാം. റെഡി? അവിടെ ചിരിച്ചോണ്ട് പോണല്ലേ ആള് സെയിം പോസ് തന്നെ. மாச கடைசியில நானே வரேன். பாஃப்ரா, சத்தமா பேசாதீங்க. பையன் இருக்கான், எனக்கு தெரியும். டாடி, அந்த சேட்டுகிட்ட இனிமே காசும் வேண்டாம், பாத்துக்கலாம். எவ்வளவு இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் கட்டிடலாம். அந்த எல்ஐசி ஹவுசிங் லோன் பேலன்ஸ் நிறைய இருக்குல்ல, அதையும் மாசம் மாசம் கட்டிடுவோம். அப்புறம் அம்மாவோட ஜுவல்லரி எல்லாத்தையுமே வெளியெடுக்கணும். நம்ம வீட்டு வேலை அப்படியே நிக்கல டாடி. அதை மறுபடியும் ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதானே? நீ அவ்வளவுதான் ஈஸியா சொல்லிட்ட. எனக்கு இதுலயே ஒரு 15 வருஷம் போயிடுச்சு. நீ எப்படி அவ்வளவுதானே சொல்ற? இதெல்லாம் எப்படி அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியும்? நடக்கும், பாரு. We'll make it happen. Dad, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க, போதும். நீங்க காலை தூக்கி வச்சு சேர்ல உட்காரவே மாட்டீங்க. எங்களுக்கும் அது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், லைஃப்ல அதுக்கான நேரம் வந்தாச்சு. நல்லா ரிலாக்ஸ்டா காலை தூக்கி போட்டு சேர்ல உட்காருங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிடலாம் டாட். அதுல வர காசை உங்க 2 பேர் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அந்த பணம் உங்க 2 பேருக்கு மட்டும்தான். மா, டாடி இப்படி பஸ்ல ஏறி இறங்கி வெயில் அலைஞ்சு வேலை பார்க்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. He's long enough for us. It's our turn now. Yes, I agree. என்னமா? நானும் நிறைய தடவை சொல்லியாச்சு. ஆனா இது டாடியோட டிசிஷன். Yes, darling. உன் பசங்க வளர்ந்துட்டாங்க. Getting older. நேத்து தான் ஹனிமூன் பத்தி பேசினேன். கண்டிப்பா அது போகணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சரி பண்ணணும் தான் வந்து காலேஜ் முடிச்சு. நீங்க இனிமே கஷ்டப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். மேக்னாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு மனசுல இருந்தது. ഓ ഡയറക്റ്റ് പോയി സെയിം ഡ്രസ്സിൽ കാണുന്നു പറഞ്ഞില്ലേ? நான் வருவேன்னு சொன்னேன்ல. ஓ இதுவா? பயப்படாத, பாடலாம் மாட்டேன். நீ என்ன மறந்துருந்தீங்கன்னா அதான் டக்கு ஞாபகம் வர. இல்ல டிஃபரண்ட் ആണ്. கொஞ்சம் ஓவரா இருக்கு. மறக்காண்டிருக்கேன். வேற யாராவது கதவு திறந்திருந்தா அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கரெக்ட் தானே? அப்பானா அப்படிதான் இருக்கணும். ஆனா இப்ப ஒரு வீட்டுல இல்லைன்னு தெரியும். அப்பா அம்மா வெளில போறத பார்த்தேன். வீட்டுல வேற யாரும் இல்லல்ல. அண்ணன் இல்லல்ல. இல்லல்ல.
சிரிக்காத மீனா. நீ மறந்துருப்பேன்னு நினைச்சேன். ரியலி நீ மறுபடியும் வந்து நிற்பேன்னு நினைக்கவே இல்லை. என்ன வேணும்? பேசணும், பழகணும், அப்பதானே சொன்னேன். அந்த முயற்சியில் இருக்கலான்னு பார்த்தேன். Can I take you out? Dinner? Breakfast? Coffee? Lunch? Tea? Dinner? நாளைக்கு No, ப்ளீஸ். இப்ப முடியாது. நாளைக்கு ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா முடியாது. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு வாரத்துல ஐம் லீவிங் அவுட் ஆஃப் டவுன் அண்ட் அவ்வளோ ஈஸியா வெளியே மீட் பண்ண முடியாது. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அவுட் ஆஃப் டவுன் போறேன்னு சொன்னியே, ட்ரிச்சியா? அமெரிக்கா. அவுட் ஆஃப் அமெரிக்காவா? ம். ஓ, சும்மா ஹாலிடே? இல்ல, படிக்க போறேன். எம்எஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். எம்எஸ்? எது? திருச்சியான இந்த 2 வருஷம் சொல்லி கொடுப்பாங்களே அதுவா? ஓ. இப்பதான் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்குள்ள கிளம்புறாங்கிற. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல புட்டுக்குச்சுன்னா அங்க இருந்து திரும்ப வருவியா? மார்க் ஷீட்லாம் அங்கெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டேன். கோர்ஸ் ஆகஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஒரு ப்ராஜெக்ட் முன்னாடியே பண்ண போறேன். in arrangement with the university. Starts next week. And புட்டுக்க சான்ஸே இல்லை. I'm expecting 99% marks average. Oh! 3 years another board topper, state topper, now all India rank holder. அடிங்கப்பா. ஒரு வாரத்துலனா Next Sunday. கண்டிப்பா போடுமா? என்னுடைய ஆம்பிஷன் அப்பாவோட கனவு. அது மட்டும் இல்ல, படிச்சுட்டு அங்கேயே இருந்துக்கலாம் தான் பிளான். எல்லாரும் அங்க போய் படிச்சு வேலை செஞ்சா எப்படி? அங்க படிச்சு அங்க வேலை செஞ்சு காசு வாங்கி அங்க டாக்ஸ் கட்டுவீங்க. அங்க நாடு நல்லா இருக்கும். இங்க படிச்சு இங்க வேலை செஞ்சு இங்க டாக்ஸ் கட்டலாம்ல. நம்ம நாடு இன்னும் நல்லா இருக்கும். நானும் நல்லா இருப்பேன்ல. அன்னைக்கு இந்த விஷயத்தை தெளிவா சொல்லிருக்கலாம்ல. 5 நாள் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். அடுத்த நாளே வந்திருப்பேன் கிட்டாரை தூக்கிட்டு. இதுக்குதான் டீசெண்டாவே இருக்கக்கூடாதுல்ல. But I'm in love with you. Completely. இனி வாழ போற வாழ்க்கை பூரா நான் உன் கூட தான் இருக்கணும். ஆளு பயங்கரமாയിട്ട് கிரேஸ் ஆயிடும். What do I do? அது எப்படி பார்த்தோன்னே இல்லை வரும்? புரியல எனக்கு. You don't know me at all. You're just attracted to me. அப்ப இது lust தானே, not love. Okay, so we like each other and I fall head over heels in love with you. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கொண்டு பிடிக்கணும். அப்பா should be convinced. Yeah. அவர் கேட்பாரு, என்ன வேலை, என்ன படிச்சிருக்கான், ஆ. நல்ல பையனா, is it all dark and handsome, நிறைய சம்பாதிக்கிறான், அவனை நல்லா பார்த்துப்பானா, உயிரை உனக்காக கொடுப்பானா? Of course. சரி, சூர்யா தான் அவர் சொல்லணும். உன் வீட்லயும் அப்படிதானே? Yeah. இந்த பொண்ணு தான் உன் அம்மாவும் சொல்லணும்ல? Yeah. ഫുൾ ഭയങ്കര പ്രാക്ടിക്കൽ തിങ്കിങ് ആണ്. അവിടെ ഭയങ്കര പ്രാക്ടിക്കൽ ആണ്. അത് അതല്ലേ മറ്റേ ടോപ്പർ എന്നൊക്കെ പറഞ്ഞേ. அமெரிக்கால எந்த யூனிவர்சிட்டின்னு சொன்னேன்? பெர்க்லி, சான் பிரான்சிஸ்கோ. வரேன். மேக்னா நல்லா இருக்கே பேரு. சோ ட்ராஜடியா? நீ என் பையனாச்சே. யூ ஷுட் பி லக்கி வித் லவ். இல்லையே. அப்போ போறா டாட். கிளம்பி போ. தோ இங்க இருக்குடா அமெரிக்கா. போய் அவளை கூட்டிட்டு வா. ஹாரி இங்க இருக்குடா அமெரிக்கா. இதுல தான் இருக்கு. கம் ஆன். சாரி நீ எல்லாரும் போதும் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். யா என் புக் எடுத்துக்க. ஸ்லீப் வெல். ஓகே குட் நைட். வாழ்க்கையில எல்லாம் முக்கியமான அமெரிக்காவே இங்கதான் இருக்குன்னு நீங்க தானே சொல்லி அமெரிக்கா இங்கதான் இருக்கு.
வீட்டில் எல்லா பிரச்சனையும் தீக்கணும். இந்த ஒரு வாரத்தில் எப்படியாவது மேக்னா கூட பழகணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அடுத்த நாள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக். ഓ ഓ അതിന്റെ ഇടയിൽ ആ സമയത്ത് വന്നത്. அம்மா ஒன்றும் இல்லை, மைல்டு ஹார்ட் அட்டாக். எல்லாம் இந்த சிகரெட்னால தான். காலையில எவ்வளவு சொன்னேன், அவ்வளவு சிகரெட் ஸ்மோக் பண்ணாதீங்க. அம்மா இது முன்னாடியே நிறுத்தி தொலைச்சிரு. மாரிஸ் அங்கிள் வீட்ல இருந்தோம். அங்க தலையில கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாரு, அப்படியே விழுந்துட்டாரு. സിമ്രന്റെ പെർഫോമൻസ് കണ്ടോ? பரவாயில்ல. ക്യാമറ ഇങ്ങനെ മൂവ് ചെയ്യുന്നു. ആ അത് നമ്മള് ഭയങ്കര ഫീൽ ആ ഒരു അവിടത്തേക്ക് കൊണ്ടുവന്നുണ്ട് നമ്മൾ അങ്ങനെയാണ് ലൈവ്. ആളോ ഇങ്ങോട്ട് സ്മോക്ക് ചെയ്യല്ലേ? ആ ഒരു ബീജിയമും ഫസ്റ്റ് കാണിച്ച ബീജിയം തന്നെയല്ലേ, നല്ല നന്നായിട്ട് കാണിച്ചിട്ടുണ്ട്. അറിയത് ഡബിൾ റോൾ വരുമ്പോ അല്ലേ? ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்டு இருந்ததுனால பார்க்கவே முடியல. ஞாபகம் இருக்கு, 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் உங்க கூடயே இருந்தேன். மேக்னாவை மறந்துட்டேன். அவ கிளம்பி போயிருப்பான்னு மட்டும் எனக்கு தெரியும். உங்களை தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியமா படல. உங்களை தவிர வேற ஒன்றும் முக்கியமா பண்ணல. അച്ഛനോടുള്ള ഇഷ്ടമാണ്.